அப்புறம் என்னப்பா தலைவர் சிஎம் ஆயிட்டாரு. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும், டிவிகே சப்போர்ட்டர்ஸ் அண்ட் பொதுமக்களாக இருக்கிறவங்க ஓட்டு போட்ட எல்லாத்துக்குமே ரொம்ப பெரிய நன்றி. இருந்தாலும் இவரை இந்த சேர்ல உட்கார வைக்கிறதுக்குள்ளாடி நம்ம உயிர் போயிரும் போல. அப்படி எங்கள் அம்மாலாம் 3 நாள் சரியாக சாப்பிடல, தூங்கல, பயங்கர வருத்தம். எலெக்ஷனில் ரிசல்ட்டு அன்னைக்கு கூட அந்த அளவுக்கு பயப்படல. இப்போ இவ்வளோ தூரம் வந்துட்டு சிஎம் ஆவாரா ஆக மாட்டாரான்னு நினச்சி பயந்து அந்த டிவி சேனலே பார்த்து அந்த பிரேக்கிங் நியூஸோட சவுண்டை கேட்டே டயர்ட் ஆகிட்டோம். சேனலே ஷாக் ஆகிருக்கோம். ஒரு நாளைக்கு எத்தனை பிரேக்கிங் நியூஸ்லாம் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஷார்ட்ஸ் விஜய் அண்ணா கூட க்ளோஸில் இருக்கிறவங்க யார் கண்ணிலையாவது பட்டுச்சுன்னா தயவுசெய்து நாளைக்கு பதவி இருக்கும்போது ஒரு ஸ்மார்ட்டான ஒரு விஜயா வரணும், இந்த நம்ம மூவியில் பார்க்குற மாதிரி. ஏன்னா இது வந்து லைஃப் டைம் மெமரி. அண்டு தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இவ்வளோ ஒரு ஸ்மார்ட்டான ஒரு ஆளா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கணும். அண்டு நடையும் கொஞ்சம் நடக்கும்போது மூவியில் மாதிரி பிரிஸ்காக நடக்க சொல்லுங்கள். ஒரு சிக்கான பேஷண்ட்டு மாதிரி நடந்து வராரு, அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்கல. எங்களுக்கு அந்த கரிஷ்மாவோட அந்த ஸ்மார்ட்னஸோட இருக்கிற விஜய் தான் வேணும். ப்ளீஸ் அந்த மாதிரி வர சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.